பெருமக்களே, இருக்கிற மணித்துளிகளை சரியாக பயன்படுத்துவதற்காக திருக்குறள் எப்படி சுருக்கமாக இருக்கிறதோ அதுபோல் அந்த திருக்குறளை தினமும் 5 மொழிகளில் பல பேருக்கு அனுப்பி பெருமை சேர்க்கிற நம்முடைய குர்தீப் சிங் ஆனந்த் அவர்களுக்கு நாம் மேடையில் சிறப்பு செய்ய இருக்கிறோம். நம்முடைய சிறப்பு விருந்தினர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் 2 மணித்துளிகளில் விழா நேரடியாக தொடங்கும். தமிழ் மணம் தொடர் உரைகளை தொடங்கி வைத்து முதல் உரையை முத்திரை உரையாக நமக்கு வழங்க இருக்கின்ற மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருச்சி சிவா அவர்களை அன்பு கூர்ந்து மேடைக்கு அழைக்கின்றோம். பெருமக்களே, கோவை மக்களின் மனம் குளிரும் விதமாக விதமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி வருகிற ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் 2026இல் முதல் முறையாக அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சி தமிழ் மணம் என்கிற இந்த 3 நாள் தொடர் நிகழ்ச்சி. நீங்கள் பட்டியலை பார்த்திருப்பீர்கள். தமிழகத்தின் புகழ்பெற்ற இலக்கிய ஆளுமைகளாக திகழ்கிற அரசியல் தலைவர்கள், அரசியல் களத்திலிருந்து அவர்களும் சற்றே இளைப்பாறும் விதமாக இலக்கிய தலைப்புகளில் நம் மத்தியிலே உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். தமிழ் மணம் என்கிற இந்த வகைமை இந்த ஆண்டு அரசியல் தலைவர்களை கொண்டு தொடங்கப்பட்டிருக்கிறது. வருகிற ஆண்டுகளில் வெவ்வேறு துறைகளில் இருக்கிற தமிழில் ஆழங்கால் பட்ட ஆர்வலர்களை அழைக்கலாம் என்று திரு கிருஷ்ணன் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், தொழிலதிபர்கள், ஊடகவியலாளர்கள் என்று யாருக்கெல்லாம் இலக்கிய முகம் வலிமை வாய்ந்ததாக வல்லமை வாய்ந்ததாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் அரங்கேறுகிற களமாக கோவை தமிழ் மணம் என்கிற முற்றத்தை விரித்து வைக்கப் போகிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றோம். இன்று ஏற்கனவே நம்முடைய அறிவிப்பாளர்கள் சொன்னதைப் போல வள்ளுவம் உலக பொதுமறை என்று உணரப்பட்டது. வள்ளுவன் செய் திருக்குறள் என்பது எத்தகையது என்பதை கோவை கொங்குமண்ணை சார்ந்த நம்முடைய கவிஞர் சிற்பி சொன்னார். செந்தமிழ் நாட்டின் மொழியில் எழுந்தும் மன்னவர் பெயரில்லை, தெய்வ வணக்க பாடல் சொல்லியும் திருப்பேர் தரவில்லை, மந்திரம் சடங்கு சமயங்கள் இல்லை, காரணம் ஏதென்றால் மனித குலத்தின் மனச்சான்றாக மலர்ந்தது வள்ளுவர் நூல் என்று கவிஞர் சிற்பி அவர்கள் எழுதினார்கள். அந்த திருக்குறளை தினமும் 5 வெவ்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்து தன்னுடைய நட்பு வட்டத்திற்கும் தமிழை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறவர்களுக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறவர் ஒரு எழுத்தாளர் அல்ல, ஒரு படைப்பாளர் அல்ல, சொல்லப்போனால் பிறப்பின்படி ஒரு தமிழர் கூட அல்ல, ஒரு சீக்கியர் இந்த சிறந்த பணியை செய்கிறார் என்பது கொங்கு மண்ணின் ஒரு மகத்தான மகிழ்ச்சிக்குரிய பெருமையாக திகழ்கிறது. நம் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய தொழிலதிபர் குர்தீப் சிங் ஆனந்த் அவர்களை இந்த சிறப்பினை பெறுவதற்காக மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸுடைய தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்கள் உடன் வந்து சிறப்பிக்கிறார்கள். திரு குர்தீப் சிங் ஆனந்த் அவர்களை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் உயர் திரு திருச்சி திரு சிவா அவர்கள் சிறப்பு செய்கிறார்.
திருச்சி திரு சிவா அவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு செய்கிறார். மேடையில் திரு சிங் அவர்கள் வந்தபோது அவர் ஒரு நல்ல பாடகர் என்ற செய்தியையும் நாடாளுமன்ற உறுப்பினரிடத்திலே கிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள். இசையில் பெரிதும் ஆர்வம் கொண்ட நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நேயர் விருப்பம் போல் எம்பி விருப்பமாக ஒரு பாடல் பாடச் சொல்லி நம்முடைய சிங் அவர்களை கேட்டிருக்கிறார். அவர் நமக்காக பாடுகிறார். மரபின் மைந்தன் திரு முத்தையா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. திரு சிவா அவர்கள் ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு இப்போ கேட்டார். என்ன பாட்டு பாடுறதுன்னு முதல்ல யோசிச்சுட்டு இருந்தேன். மகாகவி பாரதியாரோட ஒரு கவிதை சின்ன வயசில் நீங்கள் எல்லாம் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டின் நிலம் பெண்களுடனே. ஸோ அந்த பாட்டு ஒரு சில வரிகள் அந்த பாட்டு பாட விரும்புகிறேன். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டினிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டினிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம். கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம். சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்கள தீவனுக்கு ஒரு பாலம் அமைப்போம். சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். சிங்கள தீவனுக்கு ஒரு பாலம் அமைப்போம். சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டினிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம்.
நன்றாக பாடிய குர்தீப் சிங் ஆனந்த் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. இப்பொழுது நம்முடைய பாராளுமன்ற மூத்த உறுப்பினர் உயர் திரு திருச்சி சிவா அவர்கள் இப்பொழுது திருக்குறள் குறித்து பேருரை நிகழ்த்தியிருக்கின்றார். கிருஷ்ணா இனிப்பகத்தினுடைய உரிமையாளருடைய கைவண்ணம் நெய்மணம் உலகமெங்கும் கமழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய ஆர்வத்தினாலும் முயற்சியினாலும் இன்றைக்கு கோவையிலே தமிழ் மணம் கமழ்ந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் தன்னிறைவு பெறுவதற்காக போராடுகின்றவர்கள் ஒரு புறம், தன்னிறைவு பெற்றதற்கு பின்னாலும் அது போதவில்லை என்று கருதுகிறவர்கள் இன்னொரு புறம். வளம்பல குவிந்திருந்தாலும் வாய்த்ததெல்லாம் எங்களுக்கு நிறைவு இல்லை என்று சொல்லி தேடி தேடி கொண்டிருப்பவர்கள் இன்னும் பலர். ஆனால் வாழ்க்கையிலே தனக்கு தேவையானதை பெற்றோம் என்பதோடு நின்று விடாமல் தன்னுடைய தொழிலை, தமிழ்நாட்டினுடைய சிறப்பை இந்தியாவிலும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் கொண்டு சேர்த்திருக்கிற திரு கிருஷ்ணன் அவர்கள் தமிழ் வளர்க்கின்ற பணியிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருவது நம் அனைவருக்கும் தெரியும். அவர் ஏற்பாடு செய்திருக்கின்ற பல நிகழ்ச்சிகளில் மிக முக்கியமான இந்த நிகழ்ச்சி ஒரு 3 நாட்கள் தொடர் சொற்பொழிவு. எனக்கு பின்னால் சான்றாண்மை பொருந்திய 5 தமிழறிஞர்கள் இன்னும் வர இருக்கின்ற நாட்களில் உரையாற்ற இருக்கின்றார்கள். அந்த வரிசையில் எனக்கு அடுத்து இங்கே உரையாற்ற இருக்கின்ற என்னுடைய பெருமரியாதைக்குரிய, என்னுடைய நெஞ்சத்திலே நிறைந்த அன்பிற்கினிய தமிழருவி மணியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்வதற்கு முனைப்படுத்தி தொடர்பு கொண்டு எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கின்ற என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நண்பர், கோவையிலே தமிழ் இலக்கியத்தை பேணி வளர்த்து கொண்டிருக்கின்ற மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே, திரளாக இந்த மன்றத்திலே வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, இந்த மேடையிலே விருது பெற்று இனிமையான ஒரு பாடலையும் பாடி அமர்ந்திருக்கின்ற இவர் பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவர் தானா? தோற்றத்திலே மட்டும்தானே தவிர இவர் எல்லாவற்றிலும் தமிழராக திகழ்கின்றார் என்கின்ற அளவிற்கு பாரதியாருடைய பாடலை மிக இனிமையாக மனம் உருகுகின்ற அளவிற்கு பாடி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய குர்தீப் சிங் ஆனந்த் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 6:30க்கு தொடங்குவதான நிகழ்ச்சி இது. தாமதத்திற்கு நான் காரணமில்லை. கோவையினுடைய போக்குவரத்தை பற்றி உங்களுக்கு அதிகம் தெரியும், எனக்கு தெரியாது. எப்படியாவது வந்து சேர்ந்து விடலாம் என்ற நம்பிக்கையினை உடன் வந்த தோழர் சுப்பிரமணியன் அவர்கள் சொன்னார். எனக்கு நம்பிக்கை குறைந்து கொண்டே வந்தது. சற்றே குறைய 1 கிலோமீட்டருக்கு அப்பால் கார் நகர முடியாத நிலையில் நான் இறங்கி வேகமாக நடந்தும் ஓடியும் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். தாமதமாக வரலாம், தவறு இல்லை. ஆனால் இத்தனை பேரை காக்க வைத்துவிட்டு தாமதமாக வருவது தவறு. தமிழ் மீது பற்று கொண்டவர்கள் இந்த மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து இங்கே திரண்டிருக்கிறீர்கள். நான் படித்த கல்லூரியில் பின்னாளில் பேராசிரியராக பணியாற்றிய என் அருமை தங்கை நிர்மலா நடராஜன் அவர்கள் கூட வந்திருக்கின்றார். எனக்கு நெருங்கிய தம்பிமார்கள் எல்லாம் பல பேர் வந்திருக்கின்றார்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லுகிற போது உரிய நேரத்தில் செல்ல வேண்டும் என்ற அக்கறை இருந்தாலும் கூட இடைப்படுகின்ற காரணங்கள் எங்களுடைய வருகையை தாமதப்படுத்துகிற போது அரசியல்வாதி என்றால் இப்படித்தான் என்று ஒரு பொதுவான சொல்லை உதிர்த்து விட்டு செல்வார்கள். அவ்வளவு சிரமப்பட்டு வந்த நான் கொஞ்சம் இளைப்பாறுகிறேன் என்று சொன்னேன். விருது வழங்குகின்ற நிகழ்ச்சி
ஆனால் நாங்கள் உட்கார்வதற்காக தந்திருக்கிற இந்த நாற்காலி பார்ப்பதற்கு படோடபமாக இருக்கின்றது. அலங்காரமான நாற்காலிகள் எதுவும் வசதியானதாக சௌகரியமாக இருப்பதில்லை. அது எல்லா நாற்காலிகளுக்கும் பொருந்தும். நான் எவ்வளவு அந்த இடத்துல சிரமப்பட்டு உட்கார்ந்திருந்தேன் என்பதை நான் தான் அறிவேன். ஆனால் பார்க்கிற உங்களுக்கு ஏதோ அரசன் உட்கார்ந்து இருக்கிற அரியணையைப் போல காட்சி தருகிறது என்று தோன்றலாம். வந்து உட்கார்ந்து பார்த்தால் தானே தெரியும். எல்லாமே அப்படித்தான். பார்க்கிற போது பரவசமாக இருக்கும், ஈர்ப்பு இருக்கும். வந்ததற்கு பின்னால் தான் வலி தெரியும், வேதனை தெரியும். இதில் அரசியல் எதுவும் கிடையாது. அரசியலில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் எல்லோரும் இங்கே தமிழ் பேசுவார்கள் என்று சொன்னார்கள். நானும் அந்த உணர்வோடு தான் வந்திருக்கிறேன். என்னை அறிந்த தமிழருவி மணியன் அவர்கள் என்னை உணர்ந்தவர்களில் ஒருவர். கல்லூரி கல்வி வளாகங்களில், பள்ளிகளில், ரோட்டரி, அரிமா போன்ற அமைப்புகளில், இலக்கிய நிகழ்வுகளில் நான் எந்த நாளிலும் அரசியல் பேசியது இல்லை. அரசியல் பேச இடம் கிடைக்காதவர்கள் தான் கிடைத்த இடத்துல எல்லாம் அரசியல் பேசுவார்கள். எங்களுக்கு அதற்கென்று வேறு தளம் இருக்கின்றது. ஒரு அருமையான தொண்டினை திரு கிருஷ்ணன் போன்றவர்கள் இவ்வளவு முயற்சி எடுத்து செய்கிற போது அதனுடைய பொறுப்பையும் கடமையும் நாங்களும் உணர்ந்திருக்க வேண்டும். இந்த 6 சொற்பொழிவுகளில் முதலாவதாக திருக்குறள் என்பதை முதன்மைப்படுத்தி அதில் என்னை பேச வைத்திருப்பதற்காக நான் நன்றி கூற விரும்புகின்றேன். தமிழுக்கு பெருமை சேர்க்கிற நூல்களின் வரிசையில் முதலிடத்தில் இருப்பது திருக்குறள். இவ்வளவு தொலைவில் டெல்லியிலிருந்து எங்களுக்காக வந்தீர்களே, நன்றி என்று இன்று மாலை என்னை விமான நிலையத்திலிருந்து வந்தபோது வரவேற்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இதைவிட எங்களுக்கு வேறு வேலை என்ன இருக்க முடியும்? டெல்லியிலே கடுமையான மழை, ஆனால் நாடாளுமன்றத்திற்குள் கடுமையான வெப்பம். அந்த இரண்டையும் தணிப்பதற்கு நான் எப்பொழுதுமே பருவ காலத்திலேயே வசந்த காலமாக விளங்குகின்ற கோவைக்கு வந்திருக்கிறேன் உங்களை சந்திக்க, உங்களோடு நான் திருக்குறளை பற்றி பேசுவதற்காக. எனக்கு அடுத்து பேச காத்திருப்பவரை நான் நீண்ட நேரம் காத்திருக்க வைக்க விரும்பவில்லை. பேச வேண்டுமென்றால் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் நினைத்ததையெல்லாம், பேச வேண்டியதையெல்லாம் ஒரே இடத்தில் பேச வேண்டும் என்கிற அவசியமில்லை. ஆனால் திருக்குறள் என்று சொல்லுகிற போது உள்ளத்திலே ஊறி வருகின்ற பெருமிதம். தமிழ் என்பது நம்முடைய மொழி, நம்முடைய பெருமை. திருக்குறளை தந்த திருவள்ளுவர் நம்முடைய அடையாளம். உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் பாருங்கள். அந்த மொழிகளுடைய தோற்றம் என்பது அல்லது பெயர் என்பது அந்த நாட்டின் அடிப்படையில் தான் வரும். இங்கிலாந்து நாட்டிலே பேசப்படுவது இங்கிலீஷ், அயர்லாந்திலே பேசப்படுவது ஐரிஷ், ஜப்பான் நாட்டிலே பேசப்படுவது ஜாப்பனீஸ், சீன நாட்டிலே பேசப்படுவது சைனீஸ், ஜெர்மன் நாட்டிலே பேசப்படுவது ஜெர்மானீஸ். இப்படியே சொல்லிக்கொண்டு போவதை விட நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஒரே ஒரு பகுதி தான் மொழியின் பெயரால் அடையாளம் காணப்படுகிறது. அதுதான் தமிழ்நாடு. நம்முடைய நாடு தமிழ் வழி, நம்முடைய இனம் தமிழ் வழி. சீன நாட்டை சார்ந்தவர்களை சீனன் என்று தான் சொல்வார்கள். ஆனால் தமிழன் என்று சொல்கிறோம். மொழி வழி இனம் நமக்கு. அதே போல் நம்முடைய மண்ணும் கூட தமிழ்நாடு என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் இங்கே மொழிதான் முதன்மையானதாக இருந்திருக்கிறது. உலகத்திலேயே மூத்த மொழிகளில் முதன்மையான மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி. பலர் அதை உணர்வதில்லை. நான் வருகிற வழியில் யோசித்து கொண்டு வந்த போது பல ஆதங்கங்கள் என் மனதிலே அலைமோதியன. தன்னுடைய பெருமையை உணராத மக்கள் வாழ்கின்ற சமுதாயமாக, பகுதியாக நாம் வாழ்கின்ற இந்த நாடும், குறிப்பாக தமிழ்நாடும் மாறிவிட்டது. மொழியை பற்றிய மேன்மையான உணர்வுகள் இல்லை. நாடு எப்படிப்பட்ட நாடு என்பதை பற்றி சிந்தனை இல்லை. எத்தனையோ படையெடுப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன. பண்பாட்டு படையெடுப்பு, கலாச்சார படையெடுப்பு, மொழி படையெடுப்பு. மொழி படையெடுப்பின் காரணமாக மொழி கலப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் அதிலிருந்தெல்லாம் மீண்டு வந்து விட்டோம். இன்றைக்கு வளர்ந்திருக்கிற தகவல் தொழில்நுட்ப புரட்சியினால் வந்திருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்து வந்து வருகின்ற தலைமுறையை வேறு திசையிலே கொண்டு போவது வேதனைக்குரிய ஒன்று. இந்த அவையில் நான் பகிர்ந்து கொள்வதில் தவறில்லை என்று கருதுகிறேன். ஒரு பொது இடத்திலே நடைபெறுகிற நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து
என்று அறிவிக்கிற போது ஒலிநாடாவிலே அது ஒலிபரப்பப்படுவதும் எதிரே இருக்கிறவர்கள் அமைதியாக எழுந்து நிற்பதுமான ஒரு அவல நிலையை காண்கிறோம். என்றைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து என்று சொன்னவுடன் அந்த ஒலிநாடா நிறுத்தப்பட்டு கூடியிருக்கிற அத்தனை பேரும் குரல் எடுத்து பாடுகிறார்களோ அன்றைக்குத்தான் தமிழன் தன் மொழியின் மேன்மையை உணர்ந்ததாக. நாட்டுப்பண் என்று சொன்னால் அதுவும் மீண்டும் ஒலிநாடாவில்தான். பல பேர் வாயசைப்பது கூட கிடையாது. இந்த நாடு விடுதலை பெற்ற வரலாறு, அதை பற்றி தமிழறிவி மணியன் அவர்கள் நாள் கணக்கிலே பேசுவார்கள். எப்படிப்பட்ட ஒரு வரலாறு நம்முடைய வரலாறு, இவ்வளவு சுதந்திரம் உடைய ஒரு நாட்டில் வாழ்கிறோமே என்ற எண்ணம் அதை பாடுகிற 3 நிமிடத்து நேரத்தில் கூட இல்லாத மக்கள் வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் திரு கிருஷ்ணன் அவர்கள் இந்த அரும்பெரும் பணியினை ஏற்றிருக்கிறார் என்கிற போது இதைவிட பாராட்டத்தக்க செயல் எதுவாக இருக்க முடியும்? நான் வந்திருப்பவர்களை கேட்டுக்கொள்வேன், உங்கள் பிள்ளைகளின் மனதில் நாட்டையும் மொழியையும் பற்றிய எண்ணத்தை விதையுங்கள். ஆயிரக்கணக்கான மொழிகள் தோன்றி அடையாளம் தெரியாமல் போயிருக்கின்றன. இன்னும் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கின்றன. ஆனால் காலங்களை கடந்த மொழிகள் இருக்கின்றனவா? உலகத்திலேயே மூத்த மொழிகள் 6 மொழிகள். அந்த 6 மொழிகள் என்ன நிலையில் இருக்கின்றன? கிரேக்கமும் லத்தீனும் ஹீப்ருவும் சமஸ்கிருதமும் நம்முடைய தாய்மொழியாகிய தமிழும். ஏன் தமிழ் மொழி கடைசியாக? கிரேக்க நாடு உலகத்திற்கு பலவற்றை சொல்லி தந்திருக்கிறது. தத்துவ மேதைகள் பல பேர் நடமாடிய நாடு அது. பல்விதமான கலைகளை சொல்லித்தந்த அந்த நாட்டிற்கு சொந்தமான கிரேக்க மொழி இப்பொழுது இல்லை. ரோம் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் பேசிய லத்தீன் மொழி இல்லை. விவிலியம் எழுதப்பட்ட ஹீப்ரு மொழி புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சீன மொழி என்பது படவடிவு எழுத்துக்கள் என்ற காரணத்தினால் சீன நாட்டு எல்லைக்குள்ளேயே நிற்கின்றது. சமஸ்கிருதம் என்பது இலக்கிய மொழியாக வேத மொழியாக மட்டும் இருக்கிறதே தவிர மக்களின் பேச்சு மொழியாக இல்லை. ஆனால் இலக்கியத்தில் இலக்கணத்தில் மக்களுக்கும் எல்லாவற்றிற்கும் காலமெல்லாம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரே மொழி நம் தாய்மொழி. அதுதான் காலங்களை கடந்து நிற்கின்றது. அதனால்தான் இந்த 6 மொழிகள் மூத்தவைகள் என்று சொல்கிற போது அதிலே முதன்மையானதாக தமிழ் வருகிறது. சிதையா உன் சீரிழமை திறன் வியந்து என்று மனோன்மணியம் சுந்தரனார் பாடியதனுடைய பொருள் அதுதான். தமிழ் சிதையாது, காலம் அதை வதைக்காது. ஷேக்ஸ்பியர் கிளியோபாட்ராவை வேண்டுமானால் சொல்லியிருக்கலாம், ஏஜ் கனாட் விதர்கர் என்று. ஆனால் அது கற்பனை. ஆனால் நடைமுறையில் உண்மையில் என்றைக்கும் சிதையாமல் செழித்து கொண்டு எல்லாவற்றையும் தாண்டி நிற்கின்ற நம் தாய்மொழி தமிழ் மொழி. அதில் மிகப்பெரிய பெருமை என்பது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள். மரபின் மைந்தன் முத்தையா அங்கே பேசுகிற போது எல்லோரும் சொல்லக்கூடிய, நாம் அனைவரும் உணர்ந்த உலக பொதுமறை என்று சொன்னார். என்ன காரணத்தினால் அப்படி சொல்கிறோம்? உலகத்திலே நூல்கள் பல இருக்கின்றன. ஆனால் எல்லாம் ஏதாவது ஒரு சமயத்தை சார்ந்ததாக, ஏதாவது ஒன்றை ஆதரிப்பதாக இருக்கும். ஆனால் எதையும் சாராமல் மனிதனுக்காக மட்டுமே எழுதப்பட்ட நூல் திருக்குறள். நன்றாக எண்ணி பாருங்களேன். ஒரு காலகட்டத்திலே இந்த உலகத்தில் பல நூல்கள் வந்தன, இருந்தன, இல்லாமல் போயின. சில மிக பிரபலமாக இருந்தன, ஆனால் கால ஓட்டத்திலே நிலைத்து நிற்க முடியாமல் போயிற்று. ஆனால் 2000 ஆண்டுகளை கடந்தும் வெறும் 1330 வரிகள் நிலைத்து நிற்கின்றன என்றால் இந்த புகழ் உலகத்தில் வேறு யாருக்கு இருக்கின்றது? நான் இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன். முதலாக பைபிள் அச்சு வடிவத்திற்கு வந்தது 15ஆவது நூற்றாண்டு. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 1455. இஸ்லாமியர்களுடைய நெறிமுறை நூலாகிய குரான் அச்சேறியது 16ஆவது நூற்றாண்டு, 1538. ஆனால் திருக்குறள் அச்சேறியது 19ஆம் நூற்றாண்டு, 1812. ஆனால் அந்த 2 நூல்களும் சமயம் சார்ந்தவை. அந்த சமயத்தை பின்பற்றுகிறவர்கள் நாடுகள் நிறைய உண்டு. ஆனால் நாடாளாமல், எந்த சமயத்தையும் சாராமல், கடவுள் பெயர் சொல்லாமல், இனம் சொல்லாமல், மொழி பெயர் சொல்லாமல், உலகத்திலேயே 3ஆவதாக அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள் என்பது நமக்கு இருக்கிற சிறப்பு. இதன் பெருமை உலகம் முழுவதும் மெல்ல 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 பரவத் தொடங்கியது. 19ஆம் நூற்றாண்டிலே தான் அச்சேரிய நூல் இவ்வளவு வேகமாக முன்னேறி இருக்கின்றால் அதற்கு காரணம்
சார்புத்தன்மை இல்லாத ஒன்று. தமிழில்தான் எழுதப்பட்டதே தவிர தமிழ் என்ற சொல் கிடையாது. முதல் திருக்குறள் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. சில பேர் இன்னும் கூட ஐயங்களை எழுப்புகிறார்கள், திருக்குறள் எல்லாம் ஒருவரே எழுதியதா என்று. காரணம், நாலடியார் என்கின்ற திருக்குறளை ஒத்த நெறிமுறை காட்டுகின்ற, வழி சொல்லுகின்ற அந்த நூல் பல சமண முனிவர்களால் பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்டது. ஆனால் திருக்குறள் 1330 குறளும் ஒருவர் தான் எழுதியதா என்ற ஐயத்தை எழுப்புகிறவன் தான் தமிழர். அதுதான் நம்முடைய குணம். தமிழனைப் போல் சிறந்தவன் இல்லை, உயர்ந்தவன் இல்லை என்றால் பெருமிதப்படுவதை விட, அதற்கான காரணங்களை தெரிந்து அதை ஊரெல்லாம் சுமந்து செல்வதை விட கிண்டலும் கேலியும் பேசுகிறவர்கள் உண்டு. தீண்டினால் உடனே மனிதனை சாகடிக்கிற நஞ்சை கொண்ட பாம்பை நல்ல பாம்பு என்று அழைக்கிறவன் அறிவாளியா? கருப்பாக இருக்கிற ஆட்டை வெள்ளாடு என்று அழைக்கிறவன் மேதையா? கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் கையிலே செல்லிடப்பேசி வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் நீதிபதிகளாக, வழக்கறிஞர்களாக மாறிவிட்டார்கள். இப்படிப்பட்ட விதண்டாவாதங்கள். நல்ல பாம்பு என்றால் சாதாரணமாக பாம்பு என்பது சீண்டினால்தான் தீண்டுமே தவிர, இல்லாவிட்டால் தன் பாதையை பார்த்து போய்கொண்டே இருக்கும். அதுதான் நல்ல பாம்பு என்பது. வெள்ளாடு என்பது நிறத்தை பொறுத்ததில்லை. வேளாளன் வளர்க்கிற ஆடு வெள்ளாடு என்பது ஒரு காரணப்பெயரோடு தமிழன் வைத்தான் என்றெல்லாம் சொல்லுகிற நேரத்தில் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதில்லை. அதுபோல் அகர முதல எழுத்து எல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று எழுத ஆரம்பித்த திருக்குறள் என்றால் இது ஒருவர் தான் எழுதியதா, இத்தனையும் ஒரே நேரத்தில் எழுதியதா என்று தான் கேட்பார்கள். அதற்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், திருக்குறளின் முதல் குறள் என்பது தமிழினுடைய முதல் எழுத்து ஆனாவில் தொடங்கும். கடைசி குறள் 1330வது குறள் என்பது ஊடுதல் காமத்துக்கு இன்பம், அதில் இன்பம் கூடி முயங்க பெறின் என்று முடியும். இன் என்பது தமிழ் மெய்யெழுத்துக்களில் கடைசி எழுத்து. தமிழ் உயிரெழுத்தில் முதல் எழுத்திலே தொடங்குகின்ற திருக்குறள் தமிழ் மெய்யெழுத்தின் கடைசி எழுத்திலே முடிகிறது என்று சொன்னால், இவ்வளவு ஆற்றல் வேறு எந்த அறிஞனுக்கு இருந்திருக்கிறது என்று சொல்லப் போகிற போதுதான் தமிழனின் பெருமை உயரும். மூச்சு விடாமல் பாடுகிறார்கள் என்று பேசுகிறோம். ஆங்கில இலக்கியத்தை கொண்டு வருகிறோம், வேறு இலக்கியங்களை கொண்டு வருகிறோம். உதடு ஒட்டாமல் ஒரு திருக்குறளை எழுத முடியுமா? எழுதியிருக்கிறார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். உதடுகளும் ஒட்டாது உதடுகளும் குவியாது என்று 18 பாடல்களை குறள்களை அவர் எழுதியிருக்கின்றார். இப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம். இந்த திருக்குறளின் பெருமையை எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஔவையாரிலே தொடங்கி அணுவை துளைத்து அகிலத்தை புகுத்தி குறுகத் தரித்த குறள். இதில் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும். ஔவையார் காலத்திலேயே அணுவை பற்றி தெரிந்தவனாக தமிழன் இருந்திருக்கிறான். யோசித்து பாருங்கள், ஒவ்வொன்றும் பார்க்கிற போது வியப்பாக இருக்கும். வள்ளுவன் தந்தை உலகினருக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு பாரதியார் சொன்னார். தன்னை பற்றி மிக பெருமிதமாக நினைக்கிற பாரதியார் வள்ளுவனை தந்த காரணத்தால் தமிழ்நாடு வான்புகழ் கொண்டது என்று சொல்கிறார். பொதுமறையாம் திருக்குறளில் இல்லாததும் இல்லை, இதற்கு இணையாக முப்பாலுக்கு இணையாக இந்நிலத்தில் வேறொன்றும் இல்லை என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார். எல்லாவற்றிற்கும் மேலாக உலகத்தில் இருக்கிற நாகரிகம் எல்லாம் அழிந்து போகுமேயானால், இன்றைக்கு இருக்கிற எல்லாம் அழிந்து போகுமேயானால் திருக்குறள் ஒன்று இருந்தால் போதும், எதிர்கால உலகம் மீண்டும் புத்தெழுச்சி பெறும் என்று சொன்னது கால்டுவெல். உங்களுக்கெல்லாம் பலருக்கு தெரிந்திருக்கும், இங்கே இருப்பவர்கள் தமிழ் ஆர்வம் மிக்கவர்கள். ரஷ்யாவில் இருக்கிற கிரெம்ளின் மாளிகையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது தொடர்பான தகவலும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். உலகம் ஒரு காலத்தில் அழியும் என்று சிலர் பல நம்பிக்கைகளின் அடிப்படையிலே ஏற்றுக்கொள்கிறார்கள். சிலர் வீணாக்களை எழுப்புகிறார்கள். ஆனால் சாத்தியங்கள் இருக்கிறதா? இருக்கிறது. ஒன்று இயற்கையின் சீரழிவு. குளிர்காலத்திற்கு குளிருக்கு பெயர் போன, பனிக்கு பெயர் போன ஐரோப்பிய நாடுகள் இந்த ஆண்டு முழுவதும் வெப்பத்தின் அலையினால் 1500, 3500 என்று உயிர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் பறிபோயிற்று. பசிபிக் கடலிலே பரவுகின்ற வெப்பம் என்பது இன்றைக்கு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள்.
கடலில் இருக்கக்கூடிய மீன்களின் எடையை விட அதில் இருக்கிற பிளாஸ்டிக்கின் எடை அதிகமாகிவிட்டது என்ற அச்சம் மட்டுமில்லை, யதார்த்தமும் அதுதான். ஒன்று பசிபிக் பெருங்கடல், இன்னொன்று இந்திய பெருங்கடல். இப்படி புவி வெப்பமடைவதன் காரணமாக இயற்கை சீரழிவுகள் நிறைய நடக்கும், பருவ மாற்றங்கள் ஏற்படும். உரிய காலத்தில் உரியது வராது, வசந்தம் வராது, மழை வராது, கோடை வராது, இலையுதிர் காலம் வராது. அதைவிட மனிதனுடைய வேட்கையின் காரணமாக அவன் உருவாக்கி வைத்திருக்கிற ஆயுதங்கள், தன் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒரு தனி மனிதனுடைய வெறி, அது உயிரியல் ஆயுதமாக மாறி இருக்கிறது. குடிக்கிற தண்ணீரில், சுவாசிக்கிற காற்றில் நஞ்சை கலந்து அதன் மூலமாக மக்களை கொத்து கொத்தாக கொள்ளுகின்ற மனநிலை, இவற்றையெல்லாம் கூட கடக்கலாம். ரசாயன ஆயுதங்கள் வந்துவிட்டன. ஆனால் அணு ஆயுதம் என்று ஒன்று வருகிற போது, என்றைக்காவது யாராவது ஒருவர் அதை பயன்படுத்த நேருகிற போது, உலகத்திலேயே அதிகமாக கொடுமையான அணு ஆயுதங்களை வைத்திருக்கிற வடகொரிய நாடு உலகத்தோடு தொடர்பில்லாத ஒரு நாடாக இருக்கிறது. பலருக்கு தெரியாது. அங்கே இருக்கிற மக்கள் தென்கொரியாவிற்கு செல்ல முடியாது. இருக்கிற ஒரே தொலைக்காட்சி அரசு தொலைக்காட்சி மட்டுமே தான். அவர்கள் காட்டுகிற அந்த செய்தி மட்டுமே தான். அவ்வப்பொழுது அவர் அச்சுறுத்துவது அணு ஆயுதத்தை பயன்படுத்துவேன் என்று. அப்படி பயன்படுத்த நேர்மையானால், என்றைக்காவது ஏதாவது ஒரு நாட்டின் தலைவர் உணர்ச்சிவசப்படுவானால் உலகம் அழியும், மனித இனம் என்பது முழுமையாக இல்லாமல் போகும் என்ற அச்சமும் இருக்கிறது. இப்படி உலகம் அழிந்து மனித இனம் இல்லாமல் போகிற போது எதிர்காலத்தில் மீண்டும் உயிரினங்கள் தோன்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வருகிற போது அவன் கண்டு கடந்த காலத்தில் இப்படி இருந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக மனிதனுடைய அரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் அணு ஆயுதம் துளைக்காத ஒரு அருமையான அறையைப் போல அரங்கத்தை உருவாக்கி ரஷ்ய நாட்டிலே அதில் பாதுகாத்து வருகிறார்கள். அப்படி பாதுகாத்து வருவதில் ஒன்று திருக்குறள். இங்கிலாந்து நாட்டாகிய லண்டன் நாட்டின் ஒரு அருங்காட்சியகம் இருக்கிறது. நான் அரசியல் பேசவில்லை, மீண்டும் சொல்கிறேன். நம்மை அடக்கி ஆண்ட வெள்ளையன் ஆண்டு கொண்டிருக்கின்ற இங்கிலாந்து நாட்டு பாராளுமன்றத்தில் காந்தி சிலை இருக்கிறது. ஆனால் இந்திய நாட்டு பாராளுமன்றத்தில் வெளியில் இருந்த காந்தி சிலை பின்னால் போய்விட்டது. அது ஒரு, நான் சொல்வது, நாடுகளை கடந்து தென்னாப்பிரிக்காவா அல்லது இங்கிலாந்து நாடா வேறு பல நாடுகளா காந்தியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே அவர் ரூபாய் நோட்டில் வருகிற ஒரு அடையாளம் உள்ள ஒரு மனிதனாக மட்டுமே பார்க்கப்படுகின்றார். அதுபோல நம்முடைய எதிர்காலத்தில் இந்த மொழிகள் பாதுகாக்கப்படும் என்று சொல்லப்படுவதைப் போல, பல அரியவை பாதுகாக்கப்படும் என்பதைப் போல, லண்டனில் இருக்கிற அருங்காட்சியகத்திலே பாதுகாக்கப்பட்டு வருகிற ஒன்றில் திருக்குறளும் சேர்ந்திருக்கிறது. விக்டோரியா மகாராணி காலையில் எழுந்தவுடன் மட்டுமல்ல, இரவு படுக்கப் போவதற்கு முன் படித்துவிட்டு தான் படுப்பேன் என்ற ஒரு பண்பு உள்ளவர், ஒரு பழக்கம் உள்ளவர். எனக்கு தெரிந்து ஹரியானா மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த சௌதாலா என்பவர், அதே போல நாடாளுமன்றத்தில் அமைச்சராக இருந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திருமதி சுஷ்மா சுவராஜ் அவர்கள் என்னிடம் பேசுகிற போது சொல்லியிருக்கிறார்கள், எத்தனை பணிகள் இருந்தாலும் இரவு நேரத்தில் படுப்பதற்கு முன்னால் ஒரு 10-15 பக்கங்களாவது ஏதாவது ஒன்றை படித்துவிட்டுத்தான் நாங்கள் உறங்கச் செல்வோம் என்பார்கள். அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிற போது நான் வருகிற வழியில் வந்த தோழரிடம் சொன்னேன், பயண நேரங்கள் தான் எனக்கு படிப்பதற்கான நேரமாக மாறிவிட்டது. டெல்லியில் இருந்தால் நாடாளுமன்றத்திற்கு எனக்கு தயார் செய்வதற்கு நேரம் சரியாகிறது. இங்கு வந்தால் அரசியல் பணிகள், நண்பர்கள் சூழ என்று மாறி மாறி போகிற போது படிக்கிற ஆர்வம் இருக்கிறது. முன்பு நூல்கள் கிடைக்காமல் தடுமாறிய காலம் உண்டு, இப்பொழுது வந்து குவிகின்றன. ஆனால் படிப்பதற்கான நேரம் இல்லை, பயண நேரத்தில் தான் பயன்படுத்துகிறோம் என்று. ஆனால் நேரம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, படிக்கின்ற பழக்கம் இல்லாத தலைமுறை வந்துவிட்டது. செல்லிடப்பேசியில் வருகிற குறுந்தகவல்கள் மட்டும்தான் உலகம் என்கிறார்கள். அதில் சொல்லப்படுவதுதான் உண்மை என்று நம்புகிறார்கள். நான் இங்கு இருப்பவர்களை கேட்கிறேன், அப்படிப்பட்ட பழக்கமுடைய யாராவது இருந்தால், காலையில் நீங்கள் பார்த்த ஒரு செய்தி இப்பொழுது நினைவில் இருக்கிறது என்றால் இருக்காது. உங்களை மனங்கவர்ந்திருக்கும் அப்போது நீங்கள் 4 பேருக்கு அதை அனுப்பியிருப்பீர்கள், ஆனால் மறந்து போயிருப்பீர்கள். நமக்கு பயன்படுமே என்று சிலவற்றை எடுத்து இன்னொரு பக்கத்திலே பதிவு செய்திருப்பீர்கள், நோட்ஸ் என்ற பக்கத்திலே. திரும்பி பார்ப்பது கூட கிடையாது. ஆனால் ஒரு நூல் என்றால் அதை படிக்கலாம், கோடு போட்டு வைக்கலாம், மடித்து வைக்கலாம், தேவையான நேரத்தில் எடுத்து மீண்டும் மீண்டும் பார்க்கலாம்.
கையிலே சுமந்து செல்லலாம். அது கையில் இருக்கிற போது ஏற்படக்கூடிய பரவசமே தனி என்று சொல்வதைப் போல விக்டோரியா மகாராணி படித்தார் திருக்குறளை என்கிறோம். கிரெம்ளினிலே பாதுகாக்கப்பட்டு வருவது திருக்குறள் என்கின்றோம். இந்த நூலினுடைய அருமையை சொல்வதற்கு நமக்கு இத்தாலி நாட்டிலிருந்து ஜான் ஜோசப் வெஸ்கே என்கின்ற வீரமா முனிவர் வந்துதான் தெரிய வேண்டியிருந்தது. ஜியு போப் வந்துதான் தெரிய வேண்டியிருந்தது. யோசித்து பாருங்கள், அதுதான் தமிழனுடைய சூழல் என்பது. முதலாக வீரமா முனிவர் தான் அதை லத்தீன் மொழியிலே மொழிபெயர்த்தார். பின்னர் கால்டுவெல் அவர்கள் 1330 குறள்களையும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். உலகத்திலேயே இதை போல ஒரு நூல் இல்லை, இதை உலக நூல் என்று கூட அவர் அதற்கு ஒரு சிறப்பும் சேர்த்தார். ஆனால் காந்தி மகான் திருக்குறளை பற்றி தெரிந்து கொண்டது லியோ டால்ஸ்டாய் மூலமாக. டால்ஸ்டாய் பிறந்ததும் வாழ்ந்ததும் ரஷ்ய நாட்டில். அவருக்கு திருக்குறளை பற்றி தெரிந்திருந்தது. ஆல்பர்ட் ஸ்பைசர் என்ற ஒரு அற்புதமான வரலாறு மறக்க முடியாத மனிதனுக்கு திருக்குறளை பற்றி தெரிந்திருந்தது. ஆனால் குஜராத் மாநிலத்தில் பிறந்த காந்திக்கு அவர்கள் மூலமாக தெரிந்தது என்று கூட தவறில்லை. அதற்கு பின்னால் அவர் திருக்குறளினுடைய பொருளை நேரடியாக உணர்வதற்காக அவரே தமிழ் கற்றார் என்பதுதான் நமக்குரிய சிறப்பு. ரஷ்ய நாட்டில் வாழ்ந்த டால்ஸ்டாயும் ஆல்பர்ட் ஸ்வைசரும் மகாத்மா காந்தி அவர்களும் கொண்டாடிய திருக்குறள் இங்கே வெறும் மனப்பாட பகுதியாக மாறிவிட்டது. திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி என்றால் மனப்பாடம் செய்து ஒப்புவித்து விட்டு பொருள் உணராமல் போகிற பிள்ளைகள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். திருக்குறளுக்கு முதலாக உரை எழுதியவர் மணக்குடவர். அவருடைய அந்த உரையினை முதலாக அச்சிட்டு தந்தவர் வ.உ. சிதம்பரனார். அவரை செக்கிழுத்த செம்மல் என்று தான் தெரியும், விடுதலை போராட்ட வீரர் என்று தெரியும், தமிழறிஞர் என்று ஒரு சிலருக்கு தெரியும். ஆனால் அவர்தான் முதலில் அதை பதிப்பித்தவர். அவர் சொல்வார், தன்னைத்தானே திருக்குறள் அன்பன் என்று பெயர் வைத்து கொண்டு அவர் சொல்வார், முற்றும் துறந்த முனிவனாயினும் நான் பெற்ற பிள்ளையாயினும் என்னை பெற்ற தந்தையாயினும் 1330 திருக்குறளையும் படித்து உணராமல் இருந்தால் நான் அவர்களை மதிப்பதும் இல்லை, நேசிப்பதும் இல்லை. அந்த வ.உ.சி எப்படி மறைந்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். நாட்டுக்காக போராடினார், நாடு மறந்தது. மொழிக்காக உழைத்தார், இந்த மொழியில் இருக்கிற பலருக்கு அதை பற்றி தெரிந்தது இல்லை. அறிஞர் அண்ணா சொன்னார், இது ஒவ்வொருடைய நூலகத்திலும் இருந்திட வேண்டும் என்று சொன்னார். ஒவ்வொருடைய வீட்டிலும் இருந்தாக வேண்டும் என்றார். காரணம், இது வெறும் நீதி நூல் மட்டுமல்ல, இது வாழ்வியல் முறையை சொல்லித் தருவது. காலகட்டங்களுக்கு ஏற்ப எழுதியவர்கள் உண்டு. அரிஸ்டாட்டில் ஆட்சி திறனை பற்றி சொன்னான். கௌடில்யர் ராஜதந்திரத்தை பற்றி எழுதினார். மாக்கியவல்லி ஆட்சியாளர்கள் எப்படி அரசாங்கத்தை கைப்பற்றுகிறார்கள், அதை காப்பாற்றிக் கொள்கிறார்கள் என்று எழுதினான். ஷேக்ஸ்பியர் காதலை பற்றி எழுதினான். ஆனால் இத்தனையும் சேர்த்து எழுதிய ஒரே அறிஞர் திருவள்ளுவர் மட்டும்தான். எல்லாவற்றுக்கும் அவர் காரணம் சொன்னார். இன்றைக்கு நான் ஆங்கில சொல்லை பயன்படுத்துவதற்கு உங்களிடம் முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இது போன்ற இடங்களில் பயன்படுத்துவதில்லை. கிக் ஒர்க்கர்ஸ் என்று சொல்வார்கள். நமக்கு வேண்டியதை கொண்டு வந்து தருகின்ற இன்றைக்கு வளர்ந்திருக்கிற நிறுவனங்கள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்றவைகளெல்லாம் பணியாற்றர்கள் எல்லாம் கிக் ஒர்க்கர்ஸ். அவர்கள் யாருடைய பணியாளர்களும் அல்ல, தங்களுக்கு தாங்களே வேலை தேடிக்கொண்டு அவர்களே முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள். அதைத்தான் திருவள்ளுவர் எழுதினார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இன்றைக்கு இருக்கிற பொருளாதாரத்தை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு வளர்ந்திருக்கிற விஞ்ஞானத்தை பற்றி எழுதியிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற மனித வாழ்க்கையின் அத்தனையும் சொல்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை பருவங்கள் இருக்கின்றன. பிறந்து குழந்தையாக தவழ்கின்ற பருவம், பின்னர் நடந்து பள்ளிக்கு செல்கிற பருவம், வளர்ந்து வாலிப பருவத்தில் இருக்கிற போது, கல்லூரிக்கு செல்கிற போது, காதலிக்கிற போது, திருமணமானதற்கு பின்னால் கணவனாகவோ மனைவியாகவோ, பெண்ணாக இருந்தால் மகளாக, தங்கையாக, தமக்கையாக, தாரமாக, பின்னர் தாயாக, இப்படி பல வடிவங்கள் இருக்கிற பெண்ணாக இருக்கலாம். ஆணாக இருந்தால் உழவு தொழில் செய்கிற விவசாயியாக இருக்கலாம், நாடாளுகிற மன்னனாக இருக்கலாம், அவனுக்கு அறிவுரை சொல்கிற மதியூகிய அமைச்சராக இருக்கலாம், அவனுக்காக படையெடுத்து செல்கிற தளபதியாக இருக்கலாம், அந்த படையில் இருக்கக்கூடிய ஒரு படை வீரனாக இருக்கலாம், இதெல்லாம் வேண்டாம் என்று முற்றும் துறந்த முனிவனாக இருக்கலாம்.
எல்லோருக்கும் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற ஒரே நூல் திருக்குறள் மட்டும்தான். வியந்து பார்க்கிற போது இப்படி யாரும் எல்லா பருவத்திற்குமாக ஒரு மனிதனுக்கு எழுதியது இல்லை. அவ்வளவு சிறப்பாக எல்லாவற்றையும் தொட்டு 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 இந்த 1330 திருக்குறள்களில் 7 சீர்களில் 133 அதிகாரங்கள், கூட்டினால் 7 வரும், 1330 7 வரும் என்பார்கள். நான் அங்கே எல்லாம் செல்ல விரும்பவில்லை. ஆனால் அறத்துப்பாலிலே 38 அதிகாரங்கள், பொருட்பாலிலே 70 அதிகாரங்கள், காமத்துப்பாலிலே 25 அதிகாரங்கள். அதனுடைய பொருள் என்ன? காமம் என்பது கட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். அறம் என்பது நம்மாலே பின்பற்றக்கூடிய அளவிற்கு நடைமுறையில் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் எத்திக்ஸ் என்று சொல்வார்கள். அது இல்லாத ஒரு உலகமாக, சமுதாயமாக எல்லா இடங்களிலும் மாறிவிட்டது. பொருட்பால் என்பதிலே தான் எல்லாம் அடங்குகிறது. மனித வாழ்க்கை மட்டுமல்ல, ஒரு அரசன், அவனுடைய அமைச்சர், அவனுடைய படை, அவனுக்கு கீழே வாழ்கிற குடிமக்கள், அவன் பின்பற்றுகிற ராஜதந்திரம் எல்லாவற்றிற்கும் சேர்த்து 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 எழுதி வைத்த அந்த மாபெரும் அறிஞன் திருவள்ளுவன் நம் அடையாளம். குமரியிலே அவருக்காக இன்றைக்கு நினைவு நாள் கொண்டாடப்படுகிற கலைஞர் எழுப்பிய சிலையை பற்றி பாடுகிற போது கவிஞர் வாலி சொன்னார், எல்லா சிலைகளிலும் காகம்தான் வந்து அமரும், இந்த சிலையில் மட்டும்தான் மேகம் வந்து அமர்கிறது என்று. அவர் எழுதிய 133 அதிகாரத்திற்கேற்ப 133 அடியிலே ஒரு சிலை இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறது. சுனாமி வந்தது, தாய்லாந்தை ஒதுக்கி தள்ளியது, வியட்நாமை சுருட்டி போட்டது, அந்தமானை நடுநடுங்க வைத்தது, சென்னைக்குள்ளே புகுந்து விளையாடியது, பல இடங்களிலே ஏதேதோ செய்தது. ஆனால் குமரியிலே வந்து வள்ளுவரின் காலை தொட்டு வணங்கிவிட்டு போனது. இயற்கை சீரழிவாலும் தொட முடியவில்லை என்பதல்ல, அந்த மனிதனை வணங்கிவிட்டு செல்கிற அளவிற்கு இது ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் யதார்த்தம். இயற்கைக்கு மேலே அவர் நிமிர்ந்து நிற்கிறார் என்று சொல்கிறோம். இந்த திருவள்ளுவர் எப்போது பிறந்தார்? யாருக்கும் தெரியாது. சரி, திருவள்ளுவர் ஆண்டு என்று இன்றைக்கு கடைப்பிடிக்கிறோமே, அரசு ரீதியாக ஆணை பிறப்பிக்கப்பட்டு விட்டது 1972ஆம் ஆண்டு. அந்த திருவள்ளுவர் ஆண்டு எத்தனை? இந்த ஆண்டு கணக்கு என்ன என்றால் 2026. அது தெரியும் எல்லோருக்கும். திருவள்ளுவர் ஆண்டு என்றால், மன்னிக்கவும், நான் யாரையும் கேள்வி கேட்டு இக்கட்டிலே ஆழ்த்த விரும்பவில்லை, தெரியாது. கிரிகோரியன் கேலண்டர் என்று சொல்லுகிற இயேசு பிறந்ததிலிருந்து கணக்கிடப்படுகிற, நாம் பின்பற்றுகிற, உலகின் பல நாடுகள் பின்பற்றுகிற இந்த ஆங்கில கணக்கு என்று சொல்லக்கூடியது ஆங்கில கணக்கே அல்ல. அது லத்தீன் நாட்டிலிருந்து, ரோம் நாட்டிலிருந்து கிளம்பி வந்து ஏதேதோ கணக்கில் வந்து இன்றைக்கும் நாம் பின்பற்றுகிறோம். இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஹிஜ்ரி என்று பெயரிலே அவர்கள் ஒரு ஆண்டு கணக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழனுக்கென்று ஒரு ஆண்டு கணக்கு இல்லை. நம்மிடம் தமிழ் ஆண்டுகள் இருக்கின்றன. மொத்தம் 60 ஆண்டுகள் என்றால் 60 சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். உதாரணத்திற்கு, நானோ, தமிழருவி மணியனோ, திரு கிருஷ்ணன் அவர்களோ, மரபின் மைந்தன் முத்தியாவோ உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், பிரபவ என்ற ஆண்டில் பிறந்திருப்போமானால் அடுத்த சுற்று பிரபவ வந்து விட்டு போயிருக்கும். கணக்கு எடுத்தால் எத்தனையாவது என்று தெரியாது, எத்தனை ஆண்டுகளை கடந்தோம் என்று தெரியாது. காரணம், அதற்கு எண்ணிக்கை கிடையாது, பெயர் மட்டும்தான். அந்த பெயருக்குள்ளே நான் இப்பொழுது செல்ல விரும்பவில்லை, அது அவசியமும் இல்லை, இந்த இடத்திற்கு தேவையும் இல்லை. ஆக நமக்கும் ஒரு ஆண்டு கணக்கு வேண்டும். தமிழனின் தொன்மை, வரலாறு, நாகரிகம், பண்பாடு, நாடாண்ட கதை, பின்னர் நாடு இழந்த கதை, மீண்டும் வீறு கொண்டு அதை பெற்ற கதை, இலக்கியங்களை படைத்தது, உலகத்திலே தனக்கென்று தனி இடத்தை பெற்ற இவ்வளவும் உள்ள தமிழனுக்கு ஒரு நாடு இல்லை என்பது வேறுபுறம். ஆனால் ஒரு ஆண்டு கணக்கு கூட இல்லையே என்கிற போதுதான் அரசியல் சாராத அறிஞர் பெருமக்கள் ஒன்று கூடினார்கள். மறைமலை அடிகளுடைய தலைமையிலே கூடிய அந்த அறிஞர்களுடைய சபை கடைசியாக ஆராய்ச்சிக்கு பின்னால், எந்த நிர்பந்தத்தினாலும் அல்ல, ஏதோ கண்ணை மூடிக்கொண்டு அல்ல, அவர்கள் கண்டுபிடித்தது கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் பிறந்தார் என்ற முடிவுக்கு வந்தார்கள். ஆக இப்பொழுது இந்த மன்றத்தில் இருப்பவர்களுக்கு சொல்வேன், உங்களிடம் யாராவது இனிமேல் திருவள்ளுவர் ஆண்டு என்ன என்று சொன்னால், நடைமுறையில் இருக்கிற இந்த ஆண்டையும் 31ஐயும் கூட்டி சொல்லுங்கள். இது 2026. திருவள்ளுவர் ஆண்டு என்றால் 2057. எல்லா திருமண அழைப்பிதழ்களிலும் திருவள்ளுவர் ஆண்டு இடம்பெற வேண்டும். இன்னும் பலவற்றை பின்பற்றுகிறோம்.
நான் மீண்டும் அதற்குள்ளே செல்ல விரும்பவில்லை. நீங்கள் எதை வேண்டுமானாலும் பின்பற்றுங்கள். தேதி வெளியிடுகிற போது 2026 இந்த மாதம் இந்த தேதி என்பதோடு திருவள்ளுவர் ஆண்டு 2057 என்ற தமிழ் மாதத்தினுடைய பெயரையும் வெளியிடுங்கள். அதுதான் நாம் திருவள்ளுவருக்கு காட்டக்கூடிய மரியாதையில் ஒன்றாக இருக்க முடியும். இவ்வளவு சிறப்புகள் உள்ள இந்த மொழியினை நாம் காண்பதில்லை, மதிப்பதில்லை என்றெல்லாம் சொல்கிறோம். நான் வருத்தத்தோடு தான் சொல்கிறேன், ஆதங்கத்தோடு தான் சொல்கிறேன். இவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருக்குறளை பற்றி என்னால் பேச முடியும் என்று சொல்வதை விட, அவர்கள் தந்திருக்கிற நேரத்தை விட நான் எல்லாவற்றையும் உணர்ந்தவனாக இந்த இடத்தில் பேசி கொண்டிருக்கின்றேன். தமிழனைப் போல வாழ்க்கை இலக்கணத்தை சொன்னதில் யாருக்கும் நிகரில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னது நாம் தான். மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொன்னது நாம் தான். வாய்மையே வெல்லும் சொன்னது நாம் தான். வாய்மையும் நேர்மையும் வாழ்வின் அறரீதியான நாம் பின்பற்ற வேண்டியவை என்று சொன்ன அந்த அருமையான காலங்களெல்லாம் மீண்டும் வர வேண்டும். அப்படி வர வேண்டும் என்று நான் சொல்லுகிற போது அது யாரால் முடியும்? உங்களால் தான் முடியும். இவ்வளவு தொலைவு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்களை போன்றோர், இந்த மன்றத்திலே கூடியிருக்கிற தமிழ் ஆர்வம் மிக்கவர்கள் மட்டுமல்ல, நீங்கள் வீட்டுக்கு சென்று உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த உணர்வினை ஊட்ட வேண்டும் என்பது என் அன்பான வேண்டுகோள். நான் டெல்லியிலிருந்து பறந்து வந்தேன். மதிய உணவு சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை. மாலை நேரத்தில் ஓய்வு இல்லை. இன்று இரவே நான் சென்னை செல்ல இருக்கிறேன். நாளை சென்னையில் எனக்கு இருக்கிற சில பணிகள் எங்கள் தலைவரை பார்த்துவிட்டு நான் மீண்டும் டெல்லி செல்ல இருக்கிறேன். நாளை மறுநாள் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குமோ தெரியாது என்ற நிலையில் செல்கிறேன். ஆனால் ஓடோடி வந்திருக்கிறேன் ஐயா கிருஷ்ணன் அவர்களுடைய அழைப்பை ஏற்று. நான் வருகிற வழியெல்லாம் இதைத்தான் எண்ணிக்கொண்டே வந்தேன். எனக்கு பின்னால் பேச இருப்பவருடைய நேரத்திற்கு மேல் நான் 15 நிமிடம் எடுத்திருக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்லை, அவர் அதை பெருந்தன்மையோடு தான் எடுத்துக்கொள்வார். ஆனாலும் கூட வந்திருக்கிற உங்களை நான் கருத்தில் கொள்ள வேண்டும். உங்களுக்காகத்தான் நான் நடந்தும் ஓடியும் வந்தேன். நம்புவீர்களா? நான் வந்ததை பார்த்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் போனவர்கள் திகைத்து பார்த்தார்கள். சில பேர் இறங்கி ஏன் இப்படி ஓடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். எங்கே இந்த பக்கமாக ஓடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் எல்லாவற்றையும் தாண்டி கொண்டு ஓடி வந்தேன் என்று சொன்னால் உரிய நேரத்தில் வர முடியவில்லை என்றாலும் கொஞ்சம் முன்பின் வரலாம் என்று. அதனால் தான் இளைப்பாற நேரம் கேட்டேன். இளைப்பாறுவது என்பது மூச்சு வாங்குவதற்கு மட்டுமல்ல, என் பேச்சும் உங்களை வந்து சேர வேண்டும் என்பதற்காக. எல்லாம் சிறப்பாக இருந்தது. நான் திரு கிருஷ்ணன் அவர்களையும் மரபின் மைந்தன் முத்தையாவையும் கேட்டுக்கொள்வேன், இந்த நாற்காலியை மட்டும் மாற்றுங்கள். இனி வருகிறவர்களாவது கொஞ்சம் வசதியாக உட்காரட்டும். காரணம், நாற்காலி என்பது ஆய்ந்து ஓய்ந்து உட்காரக்கூடிய ஒன்று. நீங்களெல்லாம் வசதியாக அமர்ந்திருக்கிறீர்கள். அதுதான் இந்த நாட்டினுடைய சிறப்பு. பார்க்க வருகிறவர்களும் பலன் பெறுகிறவர்களும் வசதியாக இருப்பார்கள். தர முயல்கிறவர்கள் மட்டும்தான் சங்கடத்தில் இருப்பார்கள் என்பதைப் போல பார்ப்பதற்கு நான் பொதுவாக இது போன்ற நாற்காலிகள் அமர்வதில்லை. நீங்கள் மரபு ரீதியாக எல்லோருக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறீர்களே என்ற அந்த உணர்வோடு தான் நான் இது உட்கார்ந்தேன். ஆக உலகத்திலே வாழ்ந்த அறிஞர்கள் அத்தனை பேரையும் தாண்டி வந்த தமிழறிஞன் திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர். கம்பராமாயணம் என்பது ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ராமாயணத்தை கருத்து ரீதியாக எதிர்த்தவர்கள். ஆனால் கடற்கரையிலே கம்பனுக்கு சிலை அமைத்தவர்கள், தமிழ் வளர்த்தார் என்பதற்காக. கதி என்று சொல்வார்கள். தமிழுக்கு கதி என்றால் கம்பராமாயணமும் திருக்குறளும் என்றுதான் சொல்வார்கள். வால்மீகியும் கம்பனும் இல்லை என்று சொன்னால் ராமன் என்ற கடவுளை யார் அறிவார்கள்? இளங்கோ அடிகள் என்ற அறிஞன் இல்லாமல் போயிருப்பானால் சேரன் செங்குட்டுவன் வரலாறு யாருக்கு தெரியும்? கோப்பெருஞ்சோழனையும் கோப்பெருந்தேவியையும் நெடுஞ்செழிய பாண்டியனையும் யாருக்கு தெரியும்? கண்ணகி தாயின் மாண்பும் மங்கையர் குல தலகமாகிய மாதவியும் யாருக்கு தெரியும்? ஆக இப்படிப்பட்ட புலவர்கள்தான் கடவுளுக்கும் வடிவம் தந்திருக்கிறார்கள், உயிர் தந்திருக்கிறார்கள். வாழ்ந்த வரலாற்றில் இருந்தவர்களுக்கும் நிலைத்த புகழை தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்கிற போது தொல்காப்பியன் இலக்கணம் எழுதினான். நான் தொடக்கத்தில் சொன்ன அரிஸ்டாட்டிலுடைய ஆசிரியராக இருந்த சாக்ரட்டீஸும் தொல்காப்பியனும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய சிறப்பு.
ஒரு காலகட்டத்தில் அறிஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போது சமகாலத்தை சார்ந்தவர்கள் என்று பல பேரை சொல்கிற போது நான் அடிக்கடி இவரை பல நேரங்களில் சொல்வேன். அரசியல் ரீதியாக, தத்துவ ரீதியாக எங்களுக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் நட்பு ரீதியாக நாங்கள் ரொம்பவும் நெருங்கியவர்கள். அவருடைய தமிழ் உரைகளை நான் ஆழ்ந்து மிகுந்த விருப்பத்தோடு கேட்கக்கூடியவன். கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் கிமு 500வது ஆண்டில் கிரேக்க நாட்டிலே வாழ்ந்த அறிஞன் சாக்ரட்டிஸ் தத்துவம் பயிற்றுவித்து கொண்டிருந்தான். அதே காலகட்டத்திலே சீன நாட்டிலே கன்ஃபூசியஸ் என்ற அறிஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதே காலகட்டத்திலே இந்தியாவின் ஒரு பகுதியிலே புத்தர் என்ற முதல் சீர்திருத்தவாதி பிறந்தார். அதே காலகட்டத்தில் தான் தொல்காப்பியர் தமிழ்நாட்டில் பிறந்து மொழிக்கு இலக்கணம் எழுதி கொண்டிருந்தார். ஒருவர் தத்துவம் பேசுகிறார், இன்னொருவர் வாழ்க்கையினுடைய புரியாத ரகசியங்களை சொல்கிறார். முதலாக சாதி இல்லை, மதம் இல்லை, கடவுள் என்ற பெயரால் ஏமாற்றாதே என்று சொன்ன புத்தர் பிறந்தார். ஆனால் மொழிக்கு தொல்காப்பியர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் இலக்கணம் எழுதினார் என்றால் தமிழ் எவ்வளவு தொன்மையான ஒன்று, எவ்வளவு மூத்த மொழி அது. அவருக்கு பின்னால் தான் திருவள்ளுவர் வந்தார். அந்த திருவள்ளுவருக்கு பின்னால் தான் இளங்கோவடிகளை போன்றவர்கள் தொடர்ந்து அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர் எழுதிய இந்த நூல்களின் திருக்குறளின் ஒவ்வொரு குறளும் நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லித்தரும். தன்வழி, பிறன்வழி, வினைவழி, துணைவழி, தூக்கிச்செல். ஒரு போருக்கு செல்ல வேண்டும் என்பது கூட அல்ல, ஒரு காரியத்தில் இறங்குற போது கூட, நம்மை எதிர்த்து ஒருவர் நிற்கிறார் என்கிற போது கூட திருவள்ளுவர் சுருக்கமாக மிக எளிதாக சொல்லித் தருகின்றார். தன்வழி, வினைவழி, பிறன்வழி, துணைவழி, தூக்கிச்செல். முதலில் நம்முடைய வலிமை தெரிய வேண்டும். அடுத்து செய்யப்போகிற காரியத்தினுடைய தன்மையும் வலிமையும் தெரிய வேண்டும். எதிர்த்து நிற்கிறவன் எவ்வளவு வலிமையானவன் என்பது தெரிய வேண்டும். கடைசியாக துணைக்கு வருகிறவருடைய வலிமை தெரிய வேண்டும். உடன் வருகிறவர்கள் எல்லாம் துணைக்கு வருகிறவர்கள் அல்ல. அதுதான் ரொம்ப முக்கியம். பல பேர் உடன் வருபவர்கள் எல்லாம் துணை என்பார்கள். துணை என்பது துன்பத்திலும் விலகாமல் பக்கத்தில் இருப்பது. அதனால்தான் மன வாழ்க்கையில் இணைவர்களை இல்வாழ்க்கை துணை என்று சொல்வது. அதுபோல ஒரு முக்கியமான காரியத்திற்கு செல்கிற போது துணைவழி தூக்கிச் செல் என்று சொன்னார். அதைத்தான் அந்த காலத்திலே சன்சு என்ற ஒரு சீன அறிஞன் சொன்னான், உன்னை அறிந்து கொள், அதே போல உன் எதிரியை அறிந்து கொள் என்றான். அவன் சொன்னது வேறு, ஆனால் திருவள்ளுவர் பகுத்து சொன்னார். செயல், நம்முடைய வலிமை, எதிரியினுடைய வலிமை, துணையினுடைய வலிமை, இதையெல்லாம் பார்த்து ஒரு காரியத்தில் இறங்கு என்று சொல்லி தந்ததை போல எத்தனையோ சொல்லி தந்திருக்கிறார். ஒன்று மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். அவர் எழுதிய திருக்குறளில் எல்லோருக்கும் அறிமுகமான ஒன்று குறள், கற்க கசடர, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதில் என்ன சிறப்பு தெரியுமா? இந்த ஒரு திருக்குறளில் துணைக்காலே கிடையாது. கற்க கசடர, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. துணைக்கால் இல்லாமல் ஒரு திருக்குறள். அதனுடைய பொருள் என்ன? சொல்வது கற்பதை பற்றி, கல்வியை பற்றி. நன்றாக கற்க வேண்டும், கசடர கற்க வேண்டும், கற்றதற்கு பின்னால் அதன் வழி நடக்க வேண்டும். இதில் ஏன் துணைக்கால் இல்லை தெரியுமா? நன்றாக கல்வி கற்றவனுக்கு எந்த துணையும் தேவையில்லை என்பதுதான். இப்படி பல பொருள் கொள்ளலாம். எழுதியவர்கள் எதை நினைத்து எழுதினார்களோ அதற்கு பல கருத்துகள் வரும். ஆனால் திருவள்ளுவர் எழுதியதற்கு நேர்மறையாக பார்த்தாலும் சரி, பல வகைகளிலே பார்த்தாலும் சரி, ஒவ்வொன்றிலும் ஒரு பொருள் தெரியும். அப்படி நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிற அந்த திருக்குறள், நான் தொடக்கத்தில் சொன்னதை போல் தமிழ் நம்முடைய பெருமை, திருவள்ளுவர் நம் அடையாளம். எல்லோருடைய வீடுகளிலும் இறைவன் படம் இருக்கலாம், தலைவர்கள் படம் இருக்கலாம், திருவள்ளுவர் படமும் இருக்க வேண்டும். வீடு சென்றதற்கு பின்னால் பிள்ளைகளிடம் பேசுங்கள். ஒரு சின்ன திருக்குறளை வாங்கி கொடுத்து மனப்பாடம் செய் என்று சொல்ல வேண்டாம். ஒவ்வொரு குறளாக நீங்களே நேரம் எடுத்து விளக்குங்கள். நான் இதுபோல பொதுமக்கள் கூடுகின்ற மன்றத்திலே எப்பொழுதும் கேட்டுக்கொள்வேன், இன்னொரு அன்பான வேண்டுகோள், வாரத்தில் என்றாவது ஒரு நாளாவது சேர்ந்து உணவு உண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரே மேசையிலோ ஒரே பாயிலோ உட்கார்ந்து சாப்பிடுங்கள். காலம் மாறிவிட்டது, கூட்டு குடும்பம் சிதைந்து விட்டது. சின்ன வீட்டில் இருந்தபோது சேர்ந்திருந்தோம், பெரிய வீட்டில் அவரவருக்கு என்று ஒரு அறை, ஆளாளுக்கு கையில் ஒரு செல்லிடப்பேசி, கணிப்பொறி,
உலகம் எங்கோ போய்விட்டது. 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்திருப்போம், 4 பேர் கையிலும் செல்லிடப்பேசி நிமிர்ந்து கூட பார்ப்பதில்லை, பேசுவதும் இல்லை. இடி விழுந்தாலும் இப்போது நான் ஓடி வருகிறேன், வழியிலே பார்க்கிறேன், 2 சக்கர வாகனத்தில் பின்னால் உட்கார்ந்திருக்கிற பெண் இந்த போக்குவரத்தை பற்றி எதை பற்றியும் கவலைப்படவில்லை, அவசரமாக யாருக்கோ தட்டச்சு செய்து கொண்டிருக்கிறார். குடும்பத்தில் சேர்ந்து உணவு உண்கின்ற நேரத்திலே தான் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வோம். குடும்ப பொருளாதார நிலை, உறவினர்களுடைய தன்மை, இயல்பு, எதிர்கால பற்றிய திட்டம், இவை பிள்ளைகளோடு வீட்டில் இருப்பவர்களோடும் பேசுகிற போது கணிகின்ற அன்பு என்பது நிறைந்து நிற்கும். மொட்டை மாடியிலே போய் ஒரு இரவு நேரத்தில் உட்காருங்கள், பாடத் தெரிந்தவர்கள் பாடுங்கள். இப்படி ஒரு பஞ்சாபில் இருந்து வந்த ஒரு சீக்கிய சிங்கம் வந்து தமிழை இவ்வளவு அழகாக பேசி, தமிழிலே இவ்வளவு அழகாக பாடிவிட்டு செல்கிறதே, ஏன் தமிழர்கள் தமிழர்களாக இல்லை? அந்த நிலை மாறிட வேண்டுமென்றால் இப்படி கூடி உட்கார்கிற போதும் வீட்டுக்கு போனதற்கு பின்னாலும் பிள்ளைகளுக்கு சலுகைகள் தாருங்கள், வேண்டியதை வாங்கி தாருங்கள். ஆனால் அதே நேரத்தில் தமிழின் சிறப்பை, தமிழின் பெருமையின் அடையாளமாக விளங்குகின்ற திருக்குறளை அதை படித்து அதன் வழி நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுத்தந்தால்தான், நான் ஓடோடி வந்தது பெரிய சிறப்பல்ல, இவ்வளவு முயற்சி எடுத்து இதை நடத்துகிற திரு கிருஷ்ணன் அவர்கள். அதைத்தான் நான் சொன்னேன். கிருஷ்ணா இனிப்பகம், மைசூர் பாக்கு என்பதை புதிய வடிவம் தந்து அதை கொண்டு போய் உலகமெங்கிலும் சேர்த்த தனித்திறமை அவருக்கு உண்டு. இதை இப்படியும் செய்யலாம் என்ற ஒரு புதுமையான வழியை கண்டுபிடித்து அதற்கு ஒரு சுவை கூட்டி அதை எல்லோரும் தேடிச் செல்வதைப் போல அதை இன்னும் விருத்தி செய்யலாம். 70 கிளைகள் என்பதை இன்னும் 700 ஆக்கலாமா என்று யோசிக்கவில்லை. இந்த கிங்கிணி பள்ளிக்கூடத்திலே கொண்டு வந்து உங்களை எல்லாம் உட்கார வைத்து தமிழ் மனம் பரவச் செய்கிறாரே, ஐயா நன்றி உங்களுக்கு. அவர் என்னை விரும்பி அழைத்ததற்கு துணை நின்ற என் அருமை தோழர் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுக்கு என் நன்றி. வந்திருந்த உங்களுக்கும் நன்றி. என் மனதிற்கு இனிய நெருங்கிய திரு தமிழருவி மணியன் அவர்களுக்கு வழிவிட்டு இந்த அளவோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.